மக்கள் மனநிலைமை நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது காலி ஆம்புலன்ஸ் போகுதுங்க, 10 ஆம்புலன்ஸ் சும்மாவே போகுதுங்க அப்படின்றாங்க. 10 ஆம்புலன்ஸ் இங்கேருந்து சும்மா போய் அங்கே பேஷண்ட்டை பிக் பண்ணிட்டு அடுத்த ரோட்டுக்கு போய் தாங்க ஆகணும். அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வரதுக்கு கூட வழி இல்லை. ஒரு தலைவராக இருந்திருந்தா மேலேருந்து பார்க்கும்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியுது. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தள்ளுமுள்ளு நடக்குது, மயக்கம் வருது, நிறைய பேர் வந்து எனக்கு தண்ணி வேணும்னு கதறாங்க. அது மேலேருந்து போடுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அங்கே கூட ஃபேன்சியான வார்த்தை, நண்பா அப்பயே கேட்டல போயிருக்கணும்ல, ஏன் நீங்கள் போகலன்னு ஆம்புலன்ஸ் கிட்ட மேலே இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் தலைவரை பார்க்க போறீங்க, அவர் இந்த மாதிரி ஃபேன்சியான வார்த்தை பயன்படுத்துறாரு. அப்போ மக்களுடைய மனநிலைமை, அங்கே வந்துக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? பெற்றவங்க குழந்தைங்களை ஏங்க கூப்பிட்டு போறீங்க? நீங்கள் யார் ஃபேனாக வேணா இருந்துட்டு போங்க, தனியாக போங்க. ஒருத்தர்லாம் பேர் வைக்கிறதுக்கு ஒரு வயசு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க நிலைமையில என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல. நாம என்ன பண்ண போறோன்ற புரிதல் நமக்கு இல்லாம ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள போய் அத்தனை பேர் இடிபட்டு அடிபட்டு, போலீஸ்காரங்க அத்தனை பேர் குறை சொல்றாங்க. போலீஸ்காரங்க நமக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு வந்து நமக்கு அப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு வெளில போடுவாங்க. எத்தனை போலீஸ்காரங்க வந்து அடிபட்டாங்க மிதிப்பட்டாங்க நமக்கு யாருக்காவது தெரியுமா? ஆம்புலன்ஸ் டிரைவர் அத்தனை பேர் காலி ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு சாவியை பிடிக்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு அடிக்கிறது, அந்த வண்டி அடிச்சு நொறுக்குனது, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தா ஆபத்தான நிலைமையில இருந்தவங்களை காப்பாற்ற போன ஆம்புலன்ஸையும் போக விடாமல் அந்த கூட்டம் தடுத்துருக்கு. அதையும் தலைவர் மேலேருந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இது எந்த அரசியலுக்காகவும் கிடையாது. ஆனால் மக்களுடைய மனநிலைமையே இவ்வளோ தூரம் மாற்றிருக்காங்க. அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த க்ரௌட் எவ்வளோ தூரம் எந்துவாகி இன்னும் அந்த சுச்சுவேஷன் மோசமாக்கியிருக்காங்கன்றதை நாம தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய உயிர் போயிடுச்சு. காரணம் எப்பயும் சொல்கிறாங்க, விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க, எல்லாமே வந்து வெளியில் வரதான் போகுது, எதுவாக வேணா இருக்கட்டும். ஆனால் நாம் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஏங்க தெரியாமல் போச்சு? நமக்கு எங்கே போச்சுங்க அந்த புத்தி? எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்களும் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் பட்ட பாட பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறான ஒரு மனநிலைமை. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே விபத்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்ல. அது நடந்தால் கூட அது ஆர்டிஃபிஷியலாக நினச்சி மக்கள் மனசை இவ்வளோ தூரம் மாற்றி, மக்கள் இன்னைக்கு என்னோட பயம் என்ன தெரியுமா? நம்ம சூழல் எது நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான். நம்ம சாதாரணமாக நடக்கிற விஷயத்த கூட ஒருவேளை இது இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சு நாம தப்பு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மக்கள் மனநிலைமை மாறணும். இந்த உயிர் போனது ஒன்றும் பண்ண முடியாது. இனி ஒரு தடவை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரே பதட்டத்தினால இந்த பதிவை போடுறேன்.